இந்த வீடியோவில் கோபி ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதம் அடிச்சிடலாம். சாதம் எப்பயும் போல் ஒலை வச்சுட்டு அதில் பார்த்திங்கன்னா 2 பட்டை இலையை வந்து நல்லா துண்டு துண்டாக பிச்சு போட்டுக்கோங்க. 2 மராட்டி மொக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து ஒரு பூ ஒன்று சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3 கிராம்பு. அடுத்து வந்து ஒரு சின்ன துண்டு பட்டை, அப்புறமேட்டு ஒரே ஒரு ஸ்டார் பூ. இதை சேர்த்துட்டு பாஸ்மதி அரிசி பார்த்திங்கன்னா நான் 2 அழாக்கு அளவுக்கு எடுத்து கழுவி வச்சுருக்கேன். ஊரெல்லாம் வைக்க தேவையில்ல, கழுவி வச்சுட்டு அதை அப்படியே நீங்கள் வந்து அந்த தண்ணியில் போட்டுட்டு கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 6 நிமிஷம் வேக விடுங்க. 90% வந்து அரிசி வெந்தால் போதும். இது கூட இப்போ வந்து உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதே அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று அரிசி வந்து ஒட்டாமல் இருக்கும். சரிங்களா? இப்போ இது வந்து நான் சொன்ன மாதிரி 6 நிமிஷம் வந்து வேகட்டும். இப்போ 90% அரிசி வந்து வெந்துருச்சு. நசுங்கக்கூடாது, அரிசி 2-3 உடையணும். இந்த பக்கம் வந்த உடனேவே டக்குன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா அந்த கஞ்சி தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு பெரிய பேஷனில் அந்த சாப்பாடை போட்டு அதாவது ஃபேனை போட்டு நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ பார்த்துட்டே இருப்பீங்க. வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அதை வந்து ப்ரெஸ் பண்ணும் போது கன்ஃபியூஷன் ஆகாமல் ஆல் செலக்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோஸ் தன்னாலே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இப்போ காய்கறியில் வந்து வெங்காயத்தாள், கோஸ், பொடி நறுக்கிய பூண்டு, பெரிய வெங்காயம், கேரட்டு, பீன்ஸு, 1/2 லெமன் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல வந்து கடாய் வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு 5 கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. ஃபஸ்ட் வந்து பீன்ஸை போட்டு வதக்கிக்கோங்க. வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு பிளேட்டில். இந்த எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா பீன்ஸ் வந்து வெந்துடணும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். காய்கறிகள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரைட் ரைஸ் பார்த்திங்கன்னா சட்டுன்னு உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். முதல்ல இது வறுக்க மட்டும் தான் உங்களுக்கு டைம் எடுக்கும். அதுக்கப்புறமேட்டு மிக்ஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து கேரட் போடுறேன். குட்டி குட்டியாக நல்லா க்யூப் சைஸில் வந்து நான் வெட்டி வச்சுருக்கேன். 4 பீன்ஸ் வந்து எடுத்திருக்கேன். 3 சின்ன கேரட் வந்து எடுத்து நல்லா சின்ன பீஸாக கட் பண்ணி எண்ணெயில் போட்டு வதக்கி அதையும் வந்து திரும்பி எடுத்துடுறேன். நல்லா கேரட் வெந்த பிறகு எடுங்க. அடுத்து கோஸை வந்து நான் துருவலில் போட்டு துருவி வச்சுருக்கேன். இது வந்து 1/4 கிலோ அளவுக்கு இருக்கும். இப்போ ஒயிட்டாக போட்ட கோஸ் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் வரணும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு வந்து கோஸ் வந்து வெந்துடும். ஸோ அதுக்காக நான் வந்து உப்பு போட்டுட்டு வேக வைக்கிறேன். இப்போ பாருங்கள், அப்படியே எல்லோவாகிடுச்சு. இந்த கலர் வந்தோடனே நீங்கள் வந்து அந்த எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. திரும்ப கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ கோபி சேர்க்க போகிறோம். அதாவது வந்து கோபின்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஆக்சுவலாக வந்து காலிஃப்ளவர். ஸோ அதை வந்து நான் சுடு தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். க்ளீன் பண்ணி அதை வந்து எண்ணெயில் போட்டு வதக்கி அதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம வந்து எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து அரிசியை வந்து வறுக்க போகிறோம். ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம். இதுக்கு கடாய் வச்சுட்டு இப்போ எண்ணெய் கம்மியாக போட்டால் போதும். 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பொடியை நறுக்கி வச்சுருக்க பூண்டு, இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும். வந்த பிறகு வெங்காயத்தால் ஒரு கை அளவுக்கு எடுத்து போட்டுக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடி நறுக்கி வச்சுட்டு அதையும் வந்து சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து வெங்காயம் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய பச்சை வாசனைலாம் போன பிறகு நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த காய்கறியெல்லாம் போட்டுக்கோங்க. இனிமேல் உங்களுக்கு அவ்வளோவா டைம் எடுக்காது. ஏன்னா எல்லா காய்கறியுமே நம்ம ஆல்ரெடி வேக வச்சாச்சு. அதாவது எண்ணெயிலே போட்டு வதக்கியாச்சு. இப்போது கோஸ், கேரட், பீன்ஸ், நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த கோபி அது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் ஒரு 2 பச்சை மிளகாய் நல்லா பொடி நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ காய்கறியில் உப்பு கம்மியாக இருந்தால் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ் கண்டிப்பாக சேர்க்கணும். நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்க்குறேன். அப்புறம் 1/2 லெமன் சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ் போடலன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் வராது. ஸோ கண்டிப்பாக வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. எண்ணெயிலே பரட்டி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு சேர்க்குறதுக்காக நான் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், அதாவது போடுறது தெரியாத மாதிரி சேர்க்கணும். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியா.
இந்த 2 மசாலாவும் வந்து நம்ம இதில் போட்டிருக்குமா அப்படின்ற டேஸ்ட் வெளியில் வராத அளவுக்கு நீங்கள் வந்து அதை சேர்க்கணும். இப்போ எண்ணெயிலே வந்து ஒரு நிமிஷம் பரட்டி விட்டுட்டு நம்ம வந்து சாப்பாடு வடித்து நல்லா ஆற வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த கலவையோடு சேர்க்க வேண்டியதான். எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள். நான் சாதம் வடித்து நல்லா ஆற வைக்க போயிட்டு அதுக்கப்புறமே தான் காய்கறியெலாம் வெட்டி கொண்டு வந்தேன். நம்ம காய்கறி வெட்டி எல்லாத்தையும் வதக்கி முடிக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சாப்பாடு நல்லா இந்த அளவுக்கு உதிரியாக ஆறி நமக்கு கிடச்சிரும். இப்போ நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் கலரும் போது நீங்கள் எவ்வளோ போட்டு பரட்டினாலும் உங்களுக்கு அந்த அரிசி வந்து உடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அருமையான ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். கோபி ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா நம்மளா செஞ்சும் இது அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ கடைசியாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர். மிளகுத்தூள் போடாமல் எந்த ஃப்ரைட் ரைஸ் நமக்கு இருக்குது, ஸோ நான் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் கடைசியாக. அப்புறம் கொஞ்சமாக வந்து வெங்காயத்தாள் சேர்த்துட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படி ஒரு ஃப்ரைட் ரைஸ் வீட்லேயே நீங்கள் நல்லா வந்து ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்லாம். ஃபுல் அண்ட் ஃபுல் காய்கறிகள் தான். ஸோ உங்களுக்கு இதில் எதுவுமே வந்து பேட் கிடையாது. அஜினமோட்டோ பிரச்சனை கிடையாது, சோடா மாவு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ ஒரு டேஸ்டியான சூப்பரான கோபி ஃப்ரைட் ரைஸ் நமக்கு வீட்லேயே ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.